ஏன்னா அந்த கதை ஒரு 10 ரூபா பாட்டில் மேட்ரு. அப்போ வேற அந்த 10 ரூபா ஒரு பிரல்லியமாக இருந்தது. பல மணி நேரம் சந்திரசேகர் சாரும் நானும் வந்து இந்த கதையை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் பல சீன்கள் அவரது சொல்லி, அதுலேயும் ஒரு முக்கியமாக ஆச்சரியமான ஒரு விஷயம், ஹீரோவை எதிர்த்து 2 எதிர் துருவங்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, சார் இது எப்படி சார் லாஜிக்கே இல்லையா சார் அப்படின்னு. அதெல்லாம் அரசியலில் நடக்கும் அப்படின்னாரு. அது மாதிரி இப்போ அது சில விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் மக்கள் தலைவான்னு அவர் தான் சூஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் சில காரணங்கள்னால அவரால் நடிக்க முடியலை. அதுக்கு காரணம் சில விஷயங்கள், அது இங்கே சொல்ல முடியாத ஒரு சூழல். இருந்தாலும் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, அரசியல் அப்படின்னு பார்த்துட்டா அதில் ஒரே ஒருத்தர் அவர் ராதா ரவி சார் தான் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்டு அவரை தேடி போய் இந்த கதையை சொல்லும்போது, 1986 தீர்த்தக்கரையிலேன்னு ஒரு படம் எடுத்தார் அவர். மணிவண்ணன் இயக்குனர், நான் அதில் உதவி இயக்குனர். 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி மேடையில் நீங்களும் ஒன்றா உட்காந்துருக்கோம். கடவுளுக்கும் காலத்துக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். மற்றும் மேடையில் இருக்கான பேரரசு, நந்தா பெரியசாமி, தீனா, இயக்குனர் எழில், விருதாசாரதி, சகோதரர் ரங்கநாதன், என்னுடைய கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் சங்க பொதுச் செயலாளர் ஏக கல்யாணம் அனைவருக்கும் மற்றும் வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி கூப்பிட்டு வந்தார் ரவிமரியா. ஆரம்பிக்கும் போதே மாலை ஆயிடுச்சு, பாக்கியராஜ் இரவு வணக்கம் சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா கீழே உட்காந்துருக்க வந்து இது மாதிரி கீழே உட்காந்துருக்கும்போது அவருடைய நண்பர் அங்கே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் பேசி அப்புறம் கடைசியாக நீ பேசுறதுக்குள்ள நைட் ஷோ முடிஞ்சிருந்தான்னு தான் நினச்சிருக்கே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கு. ஆனால் ஏன் இவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ரவிமரியாவோட நட்பு தான். இந்த மேடையில் இவ்வளோ பேர் இருக்கிறது காரணம் ரவிமரியாவோட நட்பு தான். ரவிமரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்லனா, ஒரு சினிமாவில் வந்து ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் வந்து டைரக்ஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே வந்து பொங்கல் தீபாவளிக்கு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை வந்து நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வந்து வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவிமரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமான்னு. சார் எவ்வளோ சார் பண்ணுவாங்க? ஒரு 15 லட்சம் தேவைப்படுறாங்க. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னே பண்ணுறேன், நாங்கள் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்தேன். நான் வாங்கி தரல, ஆனால் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்னைக்கே அந்த பணத்தை கொடுத்த, பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. சரியா வைக்கிறாங்க. Okay, thank you. அப்புறம் யூடியூபர்ஸ், வாழ வைத்துக் கொண்டிருக்க யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை நாங்கள் வந்திருக்கோம் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், எக்ஸிக்யூட்டிவ் சென்டர் செல்லமணி அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பையனா இருக்கார், நாஞ்சிலா இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது இப்போ சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னா, என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்படின்னு எடுக்கிறான் இவன் லைட்டே இல்லை. அப்புறம் கேட்டால் இவன் மலையாள படத்துலேருந்து வந்திருக்காரு. மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு
ஆச்சரியமா பார்த்துருப்பான் இந்த லைட் எல்லாம். ஓ இப்படிலாம் லைட் இருக்கு போல இருக்கு. சூப்பர் ஆளு. ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். ஒரு எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொன்னார் கதையின் நாயகன். கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது உன்னை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவையா அந்த படத்தில். உன்னை வந்து நான் எடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயும் முதலமைச்சர் ஆயிடும் போது உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம், இந்த படத்தை விட்டா நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தலைவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர் வி உதயகுமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அலி கான் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் பேரரசு அவர்களே, மற்றும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் பேரரசு அவர்கள், இணைச் செயலாளர் வந்து பிரபாகர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் நடிகர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பலகருப்பி அவர்களே, நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக எனது நண்பர், நமது நண்பர், எங்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவான என் தம்பி ரவிமரியா வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு பற்றி புரிஞ்சுக்கலைன்னா கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைய வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லா ஏமாற்றலாம். அந்த தம்பி சொன்னானே அந்த மாதிரி அதில் உண்மையாகவே அன்புக்கு அடிமையாயிடுவாப்புல. சில டைமில் கோபம் வந்தால் தந்துக்காப்புத்துக்கான்னு குதிப்பார். அது ஒன்றும் தெரியாது. அது வந்து வேறு ஏதாச்சும் ராங் சென்ஸில் வந்துச்சுன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையானவனுக்கு கோபம் வந்தால் அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆக 5 நாளைக்கு முன்னாடி அண்ணே நீ வந்துடணும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை ஃபோனில். சரி தம்பி. அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், நம்ம தான் கேட்டுருக்கணும். ஆக ரவிமரி அவர்கள் மிளகாய் படத்தின் மூலமாக, அதான் இப்போ முதல் படம், ஆசை, அதுக்கப்புறம் சூப்பர் குட்டு, அதுக்கப்புறம் மிளகாய், இந்த 2 படங்களும் ரொம்ப அற்புதமான ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டான்னு ஜாலியாக நடிப்பை சூஸ் பண்ணிட்டார். பாக்யராஜ் அந்த மாதிரி அவரு டைரக்ட் பண்ணியே நடித்து 2 கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. நீ வந்து நைஸாக வந்து போவோமா, சம்பளத்தை வாங்கினமா, நடிச்சோமான்னு. ஆனால் மற்றவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி அல்ல, இவன் மிகப்பெரிய நடிகன், உண்மையாலுமே நடிகன். ஒரு ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டா அந்த ப்ரொடியூசரை தூங்க விட மாட்டார், அந்த டைரக்டரை தூங்க விட மாட்டார். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் இந்த நடிகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுன்றது அதிகமாக உழைப்பாப்பில்ல, ஒரு டைரக்டரை விட அதிகமாக உழைப்பாப்பில்ல. அது எனக்கு தெரியும். நானே 2 படங்கள் அவர் கூட பணியாற்றும் போது அது அவரை மிகப்பெரிய காமெடியனாக உருவாக்கிய எழில் சார் இருக்காரு. எழில் சாருக்கு வந்து அவர் எந்த மேடையிலும் எழில் சாருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த அதுதான் அந்த குணம் எழில் சார்.